என்ன இந்த ஆட்ட ஆட்டு மாதிரி பொம்பளை அடிக்கிறமா இல்லையா? தண்ணி குடிச்சு வரலாம் வாங்க நீங்க. என்ன சொல்றீங்க? தப்பா நினைக்காதீங்க, கோவிச்சுக்காதீங்க. என்னங்க சொல்றாரு? இந்தம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் குடிச்சிருக்கேன், எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, கோவிச்சுக்காதீங்க. ஏங்க சிரிக்கிறீங்க? ஏங்க என்னங்க ஏங்க அழுகுறியா? லூசு முட்டைய கொண்டு விட்டுருக்கா. ஹலோ, இத குடியார விட விட்டுருக்கீங்க. ஏன் சிரிக்கிறீங்கடா? இல்லங்க குடியார முட்டையா நான் குடியார முட்டையாடா? இல்லங்க இருங்க, நீங்க அழுகிறதே சிரிக்கிற மாதிரி உங்க முகம். அதை சொல்ல மாட்டேன். இந்தாங்க அதான். ஹலோ, நீங்க அழுகிறதே சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த உங்க முக அமைப்பு. தப்பாச்சு என்ன மனசு சரியில்லை. இங்க பாருங்க, என்ன உங்களுக்கு மனசு சரியில்லை? எதனால குடிச்சீங்க? என்ன காரணம்? லேடிஸ் மேட்டர். என்ன லேடிஸ் மேட்டர்? ஏங்க லவ் ஃபெயிலியர். ஏங்க லவ் ஃபெயிலியரா? இந்தாங்க ஃபீல் ஆயிட்டாங்க. இதுக்கெல்லாம் போய் குடிப்பாங்களாங்க? ஐயோ உங்களுக்கு தெரியாது. யாருக்கு அதுக்கு காரணம்? அந்த புள்ள கால்ல கும்பிட்டு விழுந்த அழுது. இவ்வளவு பெரிய தொழில கண்ணீரால அவ காலை கழுவுனே. அச்சச்சோ, ஒத்துக்கலையா? நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். அதான் அதான் இதுதானங்க மேட்ரு. இது ஒரு பெரிய விஷயமாங்க. அந்த பொண்ணுகிட்ட நாங்க போய் பேசுறோம், வரமாட்டா. இந்தாங்க ஏன் அவங்க அப்பா அண்ணன் தம்பி எதுவும் பிரச்சனையா? அவங்க எல்லாம் லொப்ப போயிடு. அப்புறம் அவங்க அப்பா எதுவும் பிரச்சனை உங்களுக்கு? அவங்க அப்பா எதுவும் பிரச்சனை பண்றாரா? அவங்க அண்ணன் தம்பி, அவங்க மாமச்சனை, அவங்க தாய் மாமன் இல்ல அவங்க ஊர்ல எவனும் பிரச்சனை. அப்புறம் யார் தாங்க பிரச்சனைங்க? அவதான் பிரச்சனையே. இந்தாங்க அவதான் பிரச்சனைங்க. காலில் விழுந்துருக்கீங்க, இவ்வளவு பெரிய தொழிலாளி, அதுக்கு தெரியாது. நாங்க போய் சொல்லி கட்டி வைக்கிறோங்க. இவ்வளவு தூரம் அழுவுறீங்க? ஐயோ, ஊர் நாட்டாமே போய் கேட்டாப்ல. என்ன அப்புறம் எங்க உங்களுக்கு ஊர் நாட்டம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டா. என்ன வார்த்தை? நீங்க யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் என் புருஷன் கொடுத்தேன் இருப்பேங்கிறான். யாருக்கு புருஷன்? மாட்டே பொழந்து விடு. அந்த பொண்ணு சொல்றது ரைட்டு தானங்க? புருஷன் கூட இருக்கிற பொம்பளைய போய்கிட்டு நீ லவ் பண்றீ. எவன் முண்டாட்டியா இருந்தா எனக்கு என்ன? காதல் என்பது பொது உடுமை. பொது உடைமை. கஷ்டம் மட்டும்தானே தனி உடுமை. உடைமையா? அடுத்த வரி. நான் முதல்ல பப்ளிக்ல மன்னிப்பு கேட்டேன். எதுக்கு? ஏன்னா இந்த நாடகத்தை. சரி எதுக்கா? ஆமா தப்பா இல்ல ஊர்ல சரி புரியல. என்னது புரியல? என்ன பொரியல்ல பொட்டுக்கல்ல? எனக்கு புரியலங்க. ஏங்க தெளிவா சொல்லுங்க, உங்களுக்கு கேட்கலையா? என்ன பொரியல்ல பொட்டுக்கல்லட்டு? பொரியல் வைக்கிறீங்களா? புரியல. புரியல. பெரியோர்களே 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 என்ன சாப்பிடுறீங்க? என்ன பல்ல மாட்டிருச்சா? மிச்சம் தின்னு இந்த கம்பி போய் உள்ள மாட்டிச்சு. ஓ சரி. ஐயா கம்பியோட தின்னியா? தாய் மோர்ல என்ன தாய் மோரா? தாய்மார்களேங்க. ஏங்க ஏங்க என்னங்க வாயில போடுங்க. என்ன கெட்ட வார்த்தை பேசுது மச்சான். கெட்ட வார்த்தை? ஐயோ, பப்ளிக் மேடல அசிங்கமா பேசுறாங்க. ஆமா தமா அவர் என்ன சாதாரண அவர் தாய் மோர்களே நேரா தாய்மார்களே சொன்னா அது கெட்ட வார்த்தையாங்க. சொல்ல கூடாது. ஏன் தாய்மார்களே சொல்ல கூடாது? ஐயோ இந்த கசக்கதுக்கு தாய் மோர்ல யார் தப்பா நினைச்சிட்டாங்க. நான் பப்பு நிறையறேன் உங்க வீட்டு பிள்ளை கொஞ்சம் குடிச்சுட்டேன். நாடகம் தெளிவா இருக்கேன், யாரும் பயப்படுவானா? நான் கரெக்டா ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எனக்கு ஒரு 3:45 ஒரு கிங்கிலீஷ் ஒரு குவார்டர் வாங்கிட்டு ஒரு பவுண்டா வாங்கிட்டு என்ன எழுப்புங்க. இது கிங்கிலீஷ் பவுண்டா? டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஐ அம் ஸ்லீப்பிங். ஓகே ஒண்ணே தயா. ஐயா ஒண்ணே தயா. சரியா தான் போற. என்ன தவக்கல ரோட்ல அடிவிட்ட தவக்கல மாதிரி பண்ணிட்டியா? பப்பரக்கான்னு படுத்திருக்காரு. என்ன போட்டு ஏமா ஓத்திரம் பண்ற? யாரே ஓத்திரம் பண்ற? நீ என்ன ஓத்திரம் பண்ணிட்டு இருக்க? நான் பாட்டு பாட்டு போட்டு ஓத்திரம் பண்ற. ஏய் நடு ரோட்ல என்ன படுக்கற? எந்திரியா. ஏய் ஆளு நடக்கணும் போகணும் வரணும். ஏய் என்னடே அந்த பிள்ளைக்கு வைத்திருச்சே. என்னடா நான் அவன் மாதிரியே படுக்கறேனா? எதுக்கு மைக்கத்துக்கு மண்டையில உடைக்க வந்திரியா? நீ இப்படி தான் படுப்பியா? எந்திரியா. இல்ல மண்டை உடைக்க போறேன். உனக்கு அறிவு இருக்கா? எதுக்கு?
என்னைய போய் எந்திரிங்கிறியா? எந்திரிச்சாட்டா வருவாங்க. எந்திரிச்சிருந்தியா? ரோட்ல என்ன படுத்திருக்க? ரோட்ல கார் போகணும், பஸ் போகணும், சைக்கிள் போகணும், நடந்து போகணும். எந்திரிச்சாட்டா வருவேன்லம்மா. பப்ளிக் ஏன் டிஸ்டர்ப் பண்ணி நிக்கிற? எந்திரியா. அப்ப எழுப்பி விடு. எந்திரியா. நல்ல வேளை கிளப்பிடுங்க. எந்திரியா. எழுப்பி விடு. எந்திரியா. சும்மா ஸ்டேடியா நின்னியா. ஐ எம் ஸ்டடி. நான் ஒன்றும் விழுகல. யோ மைக்கு விழுக போச்சு, பிடிச்சி நிப்பாட்டு. இங்க பாருங்க, குடியை கெடுக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் குடியை குடிச்சு நிக்கிறீங்க? எது? குடியை கெடுக்குன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்புறம் ஏன் குடிக்கிறீங்க? முதல்ல என்ன குடியாருன்னு சொல்றத நிப்பாட்டு. ஏன் அப்படிதான் சொல்லுவேன். குடியாரன்னு சொல்லாம என்னங்க சொல்லணும்? குடியாரனுக்கு என்னங்க மரியாதை? என்னப்பா அழுகுற? நல்ல அழுகையா? தண்ணி வரல. குடியாரு தண்ணி வரலையா? கண்ணுல தண்ணி வரல. எனக்கு தான் தண்ணி வரல. நான் குடிச்சோம்னா உனக்கு கண்ணுல தண்ணி வரலையா? அழுவும் போது சேர்ந்தோம்னா தண்ணி வரேன். தண்ணி வராதது வர்றதும் உன் கையில தான் இருக்கு. கையில மட்டும் இல்ல, வாயிலே இருக்கு. நீ பேசுற பேச்சுல கண்ணுல இருந்து தண்ணி வரல. ஏன்னு சொன்னியா? நீ பேசுற பேச்சுல இருக்குன்னு சொல்லுறேன். குடியாரேன்னு நீ சொல்றியே. ஆமா, குடிச்சு பார். எதுக்கு நான் குடிக்கிறேன்? அந்த கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். ஏன்? விடிய காத்தால 6 மணிக்கு வெறு வயிற்றுல அதை வாங்கிட்டு அதை நாங்க இழுக்கிறதுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்கு. ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேக்குறேன். நம்பர் 1 ஒரு சரக்கு போட்டிருக்காங்கடா. என்ன சரக்கு? ஐயோ, இதுல வீரன் ஒண்ணு போட்டிருக்காங்க. ஆமா, வீரன். மூடிய திறந்தா 3 கிலோமீட்டருக்கு வீசுது. அதை கப்பில் ஊற்றிக்கிட்டு நாங்கள் இழுக்கிறதுக்குள்ள நாங்கள் படுற. யாருங்க உங்களை அப்படி இழுக்க சொன்னது? கிட்ட கொண்டு போக முடியல. மோந்து பார்த்து இதெல்லாம் மோந்து பார்த்து அதை உள்ள தள்ளுறதுக்குள்ள நாங்கள் படுற. இப்படி பேசுறியே, நீ அதை குடிச்சு பார். அந்த கஷ்டம் உனக்கு தெரியும். என்னத்துக்கு நாங்க குடிக்கிறோம்? நான் ஏன் குடிக்கிறேன்? ஏன் குடிக்கிறீங்க? நாட்டின் குடிமகன். குடிமகன் குடிமையும் குடிக்காம இருக்கலாமா? குடிமகன் குடிச்சிட்டு இருக்கிறது இல்லங்க. குடிய கெடுக்கும் சொன்னீல. ஆமா. எதுல போட்டிருக்கு? பாட்டுல போட்டிருக்கு. சரக்கு பாட்டுல போட்டிருந்துச்சு. என்னன்னு போட்டிருக்கு? குடியை கெடுக்கும் அப்படின்னு போட்டிருக்குல்ல. ஆமா. என் குடும்பத்தை கெடுக்குன்னு போட்டிருக்கா? இல்லையே, பொதுவா போட்டிருந்துச்சு. பொதுவா போட்டா என்ன மாதிரி எனக்கு சொல்ற? ஆமா, உங்க குடும்பம். நான் குடிப்பேன், குடிக்கத்தான் செய்வேன். அரசாங்கமே எங்களை நம்பி தான் ஓடிட்டு இருக்கு. சரி, உங்க குடும்பம் உங்களை நம்பி இருக்க. கவர்மெண்ட்டுக்கு வருமானமே நாங்க தான். எந்தெந்த கடையவே அடைச்சாங்க, எங்க கடையை அடைச்சாங்களா? இல்ல. ஒண்ணு கேக்குறேன், நீங்க என்ன கடை வச்சாலும் காலையில போய் திறந்து கூட்டி பெருக்கி பத்தி கொளுத்தி சாமி முட்டு விளக்கேத்தி அதுக்கப்புறம் கஸ்டமர் வருவாங்களான்னு எட்டி பார்த்துட்டு இருப்பீங்க. எங்க கடையில் அந்த பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவீங்க? கடை நாங்க திறக்கிறதும் இல்லை, கூட்டுறதும் இல்லை, பெருக்கிறதும் இல்லை. திறக்கிறதுக்கு முன்னாடி கும்பலா நிற்பாங்க. காசு மகாலட்சுமி கொட்டுதாங்க. எங்க கடையை அசால்ட்டா பேசுற. குடிக்கத்தான் செய்வோம். அரசாங்கத்தை நான் கேட்கிறேன். என்ன கேட்குறீங்க? இந்த கவர்மெண்ட்டை நான் கேட்கிறேன். என்ன எங்களுக்கு இந்த அரசாங்கம் என்னடா பண்ணிருக்கு? அதுதானே, ஒன்றும் பண்ணலை. நான் கேட்குறேன், பொம்பளை ஆளுக்கு தாண்டா அந்த அரசாங்கம் பண்ணுறாங்க. எதை சொல்கிறீங்க? மாசமாக இருக்க பொம்பளைக்கு 25,000 கொடுக்குறாங்களா? ஆமாம், கொடுக்குறாங்க. மாசமாக்குன எங்களுக்கு எவனாவது 1 ரூபா கொடுக்குறாங்க? உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறாங்க. எங்கே கொடுக்குறாங்க? உங்களுக்கு தான் 3000 பணம் கொடுக்குறாங்க, ஹார்லிக்ஸ் கொடுக்குறாங்க, ஆப்பிள் கொடுக்குறாங்க. எதுக்கு? குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு தான். சரி, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு எதுக்கு ஆப்பிள் ஹார்லிக்ஸ்? ரத்தம் ஊறதுக்கு, சத்தா இருக்கிறதுக்கு. அதை வெட்டி விட்டு அந்த ரத்தம் ஊர்னா ஊராட்சி அதுக்காக தானங்க கொடுக்குறாங்க, ரத்தம் ஊறதுக்கு. மயிர் எனக்கு தேவையா? நான் போன வரமே பண்ணிட்டு போடா மயிராட்டி, எனக்கு அவசியப்படா. நான் கேட்குறேன், விவசாயிகளுக்காக கூட்டுறவு வங்கின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆமா, கடனை புறா தள்ளுபடி பண்ணுறாங்க. சரி, எங்கள் குடியாரங்க கடனை எவன்டா தள்ளுபடி பண்ணுறாங்க? ஆளுக்கு கட்டிங்க கடன் வாங்கி வச்சிருக்கேன்னா நான் என்னைக்கு கட்ட? இதுக்காகத்தான் நானே நமக்கு நாமே திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்ன திட்டம்? எங்களுக்காகவே, குடியாரங்களுக்காக. என்ன? கோட்டர் வங்கி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கோட்டர் வங்கியா? விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கி, எங்களுக்கு கோட்டர் வங்கி. எங்க எந்த ஊர்ல திறந்துருக்கீங்க? காசே இல்லைனாலும் குடிக்கலாம். நான் ஏற்பாடு பண்றேன். ஒரு ஆள் ரெடியா இருக்காங்க. யாரும் பயப்பட வேண்டாம். என்னடா ராத்திரி 10 மணிக்கு அடைச்சு போடுறாங்க, மத்தியானம் 12 மணிக்கு தான் திறக்கிறாங்க. பயப்பட வேண்டாம். 24 hour சர்வீஸ், 24 மணி நேரமும் ஏற்பாடு பண்றேன். வீதிக்கு மூளைக்கு ஏடிஎம் சென்டர் மாதிரி ஒரு பொட்டியை கொண்டாந்து இறக்குறேன். ஒவ்வொரு குடியானுக்கும் ஒரு கார்டு, சரி, அட்டை. அவன் காசு இல்லைன்னா குடிக்கலாம்.
விறுவிறுன்னு போக அந்த காடை உள்ளே தள்ளணும். அந்த ஓட்டைக்குள்ள தள்ளிட்டு ஸ்க்ரீன் வந்துடும். ஸ்க்ரீனில் கேட்கும், ஓட்டியா, மெக்டோலா, பிரிக்கன்ஸா, நெப்போலியனா, ஓட்காவா, இல்லை கிங்லீஷா, இல்லை மார்போல்ஸா அப்படின்னு கேட்கும். ஏங்க அதை படித்து பார்த்துட்டு அதுக்கு நேராக டச் பண்ணணும். ஓகே, நீங்கள் சொல்கிறது சரி. படித்தவன் அந்த வேலையை பண்ணுவான், படிக்காதவன் என்ன பண்ணுவான்? குட் கொஸ்டின். படிக்காத நாக்கத்துக்கு மட்டும் நிற்பானா? என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்காகத்தான் வாய்ஸ் மெசேஜ் செட் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் மெசேஜ். காடை உள்ளே விட்டுன்னு கேட்கும். சரி. 145 ரூபா சரக்கா, 165 ரூபா சரக்கா, சரி. 205 ரூபா சரக்கா, 255 ரூபா சரக்கா அப்படின்னு கேட்கும். இவன் சொல்லணும் 145 ரூபா சரக்கு. சொன்ன உடனே அது திரும்ப கேட்கும். என்ன கேட்கும்? கட்டிங்கா, 2 அவுன்ஸா, ஓட்டுறா. இவன் சொல்லணும் 2 அவுன்ஸு. உடனே தொடர்ந்து ஒழுகும். கப்பில் பிடிச்சிக்கணும். எடுத்து பக்கத்தில் வச்சு இன்னொரு பட்டம் அப்படி அமுக்கணும். எதுக்கு? அது கேட்கும். என்ன? பச்சை தண்ணியா, பவுண்டாவா, செவனப்பா. அதுவும் கொடுக்குமா? காம்பினேஷன். சரி. இவன் சொல்லணும் பச்சை தண்ணி. ஒன்று தொடர்ந்து ஒழுகும். அப்படி கப்புன்னு எடுத்து கடை இழுத்துட்டு கீழே ஒரு பட்டம் அமுக்கணும். ஊறுகாயை புதக்கணும், தள்ளும், வளைச்சு லவக்கணும், நக்கு நக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. நான் ஆட்சிக்கு வந்தால் விளங்கிரும். நீங்க ஆட்சிக்கு வந்தா விளங்கிருங்க. இப்போ ஜொமேட்டோ சர்வீஸில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எப்படி சாப்பாடு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அது மாதிரி சரக்கு வேணும்னா நீங்கள் செல்லுலேயே ஆர்டர் பண்ணலாம். ஓ, அதுவுமா? நீட்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து ஏற்பாடு பண்ணுறேன். நான் இறக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சரி. நீங்கள் எதுக்கு கவலைப்பட வேண்டாம். ஒன்று தெரிஞ்சுக்க, இனிமேல் குடியாரங்களை அசிங்கமாக பேசாத. குடியக்காரனா அப்படிதாங்க பேசுவேண்ணா. குடியக்காரங்களா அப்படிதான் பேசுவேன். குடியக்காரங்களா? ஆமாம், குடிக்கிறவங்க. குடியாரன்னு கேள்விப்பட்டிருக்கேன். குடியக்காரன்னு ஒன்று தான் இருக்கு. ஓயாம குடிக்கிறான்ல, ஓயாம குடிக்கிறாங்க. அதெல்லாம் குடியக்காரங்க, குடிக்காரங்க, குடிக்காரங்க. மன்னார்குடி பாசியா அது? குடிக்காரங்க, குடியாக்காரங்க, குடியாக்காரங்க. வராங்க வராங்க வரானுவா குடிக்காரங்க. வரானுவா கொடுத்த பையில வரானுவா வரானுவா தானே ஏரியா உங்க ஏரியா பாச. நான் உன்னை கேட்குறேன், என்ன கேட்குறீங்க? இந்த நாட்டில் என்ன படிச்சவனுக்கு மரியாதையா, குடிச்சவனுக்கு மரியாதையா? படிச்சவங்களுக்கு தான் மரியாதை. சரியா? படிச்சவங்களுக்கு தான் மரியாதை. இவ்வளவு குளிர்லையும் மண்ட ஆட்டாடுறியா? நான் கேட்குறேன், படிச்சவனுக்கு மரியாதையா? ஆமாங்க. நீ என்ன படிச்சிருக்க? நான் 10ஆவது படிச்சிருக்கேன். ஏன் அது சண்டைக்கு வர மாதிரியே சொல்ற? 10ஆவது படிச்சிருக்கேன். அது குரலே அப்படித்தான். 10ஆவது படிச்சிருக்கியா? ஆமாங்க. நீ 10ஆவது படிச்சிருக்கீங்கிறத நீ சொல்லாம யாருக்காவது தெரியுமா? கேட்டா சொன்னா தான் தெரியாது. ஆனா நான் குடியாருன்னு சொல்லவே வேண்டாம். பார்த்தாலே தெரியுது. பார்த்தாவே தெரியுது. உன்னை மாதிரி படிச்சால ரோட்ல வந்தா கேரு அரைப்பாடி லாரிக்காரன் கொண்டு வந்து அனுப்பான். வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா போட்டு போ வரும் அப்போ அப்படிமா. ஆமா ஆமா. என்னை மாதிரி போதக்காரனை பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே வண்டி நிறுத்திக்கிடுவேன். ஆமா. இறங்கி வந்து தலைவா வணக்கம், என் வண்டி தானே கிடச்சிது, நேற்று தான் எஃப்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வா தலைவா. கூட்டு குட்டி பாத்தில் உட்கார வச்சு கட்டிங்க வாங்கி கொடுத்துருந்தா வண்டி அடிப்பேன். இப்போ சொல்லு, குடியாரனுக்கு மரியாதை, படிச்சவனுக்கு மரியாதை. அது எதுக்கு நம்ம போறாங்க? ஆஹா ஆஹா, சனியை சைக்கிள்ல வருதுடான்னு சொல்லி ஒதுக்கி போடுன்னு சொல்றதுக்கா? யாருக்கு மரியாதை? அதுதான் தேவை. இது மரியாதை இல்லைங்க. ஒதுக்கி போறது என்னத்துக்கு? அவர்கிட்ட கொண்டு வாயை கொடுக்கணும். வாயை கொடுக்குறேன், கையை கொடுக்குற அதெல்லாம் தேவையில்லை. எங்க மரியாதை இருக்கு அதை தெரிஞ்சு ரைட் பேச்சு விடு. இப்படி உன்னையெல்லாம் என்ன பண்ணா போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும். ஆமா என்னவா? ஆமா, நடக்கணும் நடக்கணும். ஆமா, மகளிர் போலீஸ் கிட்ட சொல்லுவேனா? என்னவா? ஆமா, கூட்டு போ. இந்தா நீ ஐஜி ஆபீஸ் கூட்டு போ, இல்ல டிஐஜி ஆபீஸ் கூட்டு போ. சரி. என்னை அடிக்க சொல்லு. ஏன் அடிச்சா என்ன? நீங்க என்ன பெரிய கலெக்டரா? அதானே கேக்குறேன். ஒத்த போலீஸ் என்னை தொட மாட்டாங்க. எப்படி சொல்றீங்க? அவளுக்கு தெரியும். ஏன் நீங்க பெரிய அதிகாரியா? குடியார நாயே அடிச்சா செத்து போவேன், அவளை தொட மாட்டாங்க. ஏங்க சரி, ஐயா இவனை ஏன்டா அடிச்சுட்டு நம்ம கொலக்காசி உள்ள போவேன் அப்படின்னு ஏட்டையா கூப்பிட்டு, ஏட்டையா இவனை சீப்பில் ஏற்றி வீட்டில் ஒன்று இறக்கி விட்டு வந்துருப்பாங்க. நீங்க தெளிஞ்ச ஒன்று அடிப்பாங்க. கிழிச்சாங்க. இன்னும் உனக்கு இன்னும் விவரம் பார்த்தாரு பாராட்டுறேன். வா பரவாயில்ல, உனக்கு இன்னும் விவரம் பத்தல. என்னோட சேர்ந்து கட்டிங் போட்டு சாப்பிட்டு பாரு, உனக்கு அந்த பழக்கம் வந்துடும். அதுக்கு வேற ஆள் பாருங்க. நானே போதில் இருக்கேன், தெளிவாக இருக்க வேண்டிய கொடு. ஓகே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? இளநீ. கமான் டெல் மீ. நான் 7 வயசுல இளநீ வித்தவன். நான் 7 வயசுல இளநீ வித்தவன். நான் 7 வயசுல இளநீ வித்தவன். 7 வயசுல ஒவ்வொரு முட்டலி, ஒவ்வொரு சொந்தலி, ஒவ்வொரு முட்டலி
இளநியா? ஆமா. நல்லது. என்னது? எதுக்கு? சரக்குக்கு அருமையாக இருக்கும். என்னது சரக்குக்கா? இளநியில் கிடந்து அடித்தோம்னா கும்முனு ஏறும். ஏங்க சூட்டை தணிக்குமுங்க. ஆனால் இளநீ ரொம்ப பொடிச்சா இருக்கு. அங்க கூடையில இருக்கு. துணிக்குள்ள இருக்கிறதுனால அப்படி தெரியும். தண்ணி இருக்குமா இல்லையா? அங்க இருக்கு. அங்க காட்டுறேன் இங்கிட்டு காட்டுறேன். எங்க இருக்காது? இந்த கூடையில வச்சிருக்குங்க. அது இளநியா? அது கூடைக்குள்ள இருக்கு. அது இளநியா? இளநீ அதுக்குள்ள. அட பேக்குக்குள்ள வச்சிருக்கும் பாருங்க. பேக்குள்ள வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியாதுங்க. இளநியா பேக்குல வச்சிருக்கியா? கூடையில. அந்த சரக்க பேக்குக்குள்ள வச்சிருக்கான். சரக்கா? சரக்கா இருக்கு. ஆமா. சரக்கு போயிட்டே அவரு. பிளாக்ல ஓட்டுறியா? அட இளநீ தாங்க சரக்குன்னு சொல்றாரு அவரு. அப்படியா? என்ன விலை? 250 ரூபா ஒரு இளநீ. 2 இளநீ 500 ரூபா. மயிரை போடுவாங்க. இதுக்கு வைக்கல 500 ரூபா கொடுப்பாங்க. ஐயா உங்க சூட்டை தணிக்குமா? 3 ஓட்டர் வாங்கிடு. இதுக்கு 500 ரூபா கொடுப்பாங்களா? ஏங்க நீங்க குடிக்கிற ஸ்லோ பாய்சனுங்க. இது ஸ்பீடு பாய்சனா? இல்ல உடம்புக்கு நல்லதுங்க. எது? இளநீ. இளநீ நீர். இது வெறும் கொட்டாச்சி தான் இருக்கு போல இருக்கு. இதை வச்சுக்கிட்டு இல்ல இல்லன்னா இளநீ அங்க இருக்கு. அதான் நீங்க பார்க்கல சரியா. கூடையில இருக்கு. இது குறும்ப. அட கூடையில இருக்குங்க. டேய் உனக்கு கண்ணு தெரியல. இங்க வா. அப்பாம்மா ஏங்க உங்களுக்கு கீழே தான் இருக்கு பாருங்க பைக்குல. அவனுக்கு கீழே இளநீ இருந்துச்சுன்னா அது ஓதம். முதல்ல எங்க இளநீ இருக்குன்னு தெரிஞ்சுக்க. உனக்கு விவரம் பத்தல. ஏங்க கூடையில இருக்குங்க. சரி இருக்கட்டும். இளநீ வைக்கணும் அம்மா. எங்க அம்மா விக்கிறேன். நான் தான் விக்கிறேன். எங்க அம்மா இல்லடா அம்மா. இளநீ வைக்கணும் அம்மா. ஒரு இளநீ தெரியா சும்மா. எழுதி வைக்கிறோம் அம்மா. ஒரு எழுதிய காரியம் சும்மா.